ஐரோப்பிய வான்பகுதிகளில் இராணுவ விமானங்களின் பறத்தல் சிவிலியன் விமானங்களின் பறத்தல்களுக்கு இடையூறாக இருப்பதாக சமீப காலங்களில் பல தகவல்கள் வருகின்றன. ஐரோப்பாவில் சில நாடுகளின் தரைக்கட்டுப்பாட்டு மையங்கள் இந்த வான் போக்குவரத்துக்களை துல்லியமாக கையாளுகின்றன. ஆனால் வேறு சில நாடுகளின் வான்பகுதிகளில் பறக்கும் விமானங்களை செலுத்தும் விமானிகளுக்கு இராணுவ விமானங்களின் பறத்தல் பெரும் தலைவலியை ஏற்படுத்துவதாக சமீப காலங்களில் கிடைக்கும் தகவல்கள் உள்ளன. இது தொடர்பாக பல விமானிகளும் விமானிகளுக்கான இணையதள கருத்து பரிமாறல் பக்கங்களில் தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பதிவு செய்து வருகின்றனர். நாம் அறிந்தவரை ஐரோப்பாவில் சிவிலியன் விமானங்களை செலுத்தும் விமானிகளுக்கு சவாலான வான்பகுதிகளில் ஒன்று ஸ்பெயின் நாட்டு வான்பகுதி. நேற்று செவ்வாய்க்கிழமை ஜனவரி 29 ஸ்பெயின் நாட்டு விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பான CIAIAC ஸ்பானிஷ் வான்பகுதியில் நடைபெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பான மட்டுப்படுத்தப்பட்ட விவரங்களை வெளியிட்டுள்ளது. அவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட விவரங்களை வெளியிட காரணம், இதில் இராணுவ போக்குவரத்து தொடர்பு உள்ளதால் அரசு அமைப்பான அவர்கள் அந்த விவரங்களை வெளியிட முடியாது என்பதுதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த வான்பகுதியில் விமானங்களை செலுத்திய சில விமானிகள் இந்த விவகாரம் பற்றி விமானிகளுக்கான இணையதள கருத்து பரிமாறல் பக்கங்களில் சற்று விரிவாகவே தகவல் வெளியிட்டுள்ளனர். எனவே நாமும் என்ன நடந்தது என்பதை விளக்கமாகவே குறிப்பிடலாம். இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்து நாட்டு விமான நிறுவனமான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானத்துக்கு நடந்தது. அது ஒரு ஏர்பஸ் A321-200 ரக விமானம், பதிவு இலக்கம் HBIOM. ஸ்பெயின் நாட்டின் மலாகா விமான நிலையத்திலிருந்து மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு சுவிட்சர்லாந்தின் ஜூரிக் விமான நிலையம் செல்லும் விமானம் அது. தடம் இலக்கம் LX2111. கேட் இலக்கம் D51 சரியான நேரத்துக்கு புறப்பட்டது. உடனடியாகவே டேக் ஆஃப் கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. மலாகா தரைக்கட்டுப்பாட்டு மையம் இந்த விமானத்தை FL320க்கு மேலேறுமாறு கூறியது. அதாவது 32,000 அடி உயரம். விமானத்தின் உயரம் அதிகரிக்கப்படத் தொடங்கியது. விமானம் விமானிகளால் ஆட்டோ பைலட்டில் விடப்பட்டிருந்தது. எனவே படிப்படியான உயர அதிகரிப்பு, கிராஜுவல் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ். விமானத்தின் உயரம் 25,000 அடி உயரத்துக்கு சென்ற நேரத்தில் ஸ்பெயின் சிவிலியன் தரைக்கட்டுப்பாட்டு மையம் ரேடியோவில் விமானியை தொடர்பு கொண்டது. விமானத்தின் உயரத்தை 32,000 அடிக்கு அதிகரிக்காதீர்கள், 26,000 அடிக்கு மேல் செல்ல வேண்டாம் என கூறப்பட்டது. ஆனால் அதற்கான காரணம் கூறப்படவில்லை. இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த போது ஆட்டோ பைலட்டில் விடப்பட்டிருந்த விமானம் 26,000 அடிக்கு உயர்ந்து விட்டது. உடனே விமானி துரிதமாக செயற்பட்டு விமானம் மேலும் உயர்வதை தடுத்துவிட்டார். அவர் அப்படி செய்து 45 வினாடிகளில் இந்த ஏர்பஸ் A321-200 ரக விமானம் சென்று கொண்டிருந்த அதே பாதைக்கு குறுக்கே 27,000 அடி உயரத்தில் இராணுவ விமானம் ஒன்று இடமிருந்து வலமாக செல்வதை விமானிகள் பார்த்தார்கள். விமானி துரிதமாக செயற்பட்டு விமானம் உயர்வதை நிறுத்தாமல் விட்டிருந்தால் இந்த விமானமும் அதே 27,000 அடி உயரத்துக்கு சென்றிருக்கும். இந்த சம்பவம் நடந்தது மலாகா விமான நிலையத்திலிருந்து 90 நாட்டிக்கல் மைல் வடகிழக்கே. அதன்பின் மலாகா தரைக்கட்டுப்பாட்டு மையம் ரேடியோவில் விமானியை மீண்டும் தொடர்பு கொண்டது. இம்முறை விமானத்தின் உயரத்தை 500 அடி குறைக்குமாறு சொன்னார்கள். ஏற்கனவே கண்ணெதிரே விமானம் ஒன்று தாம் சென்று கொண்டிருந்த பாதையில் 1000 அடி உயரத்தில் குறுக்கே சென்றதை பார்த்த விமானிகள் உடனடியாக செயற்பட்டு 26,000 அடி உயரத்தில் இருந்து உயரத்தை 500 அடி குறைத்தார்கள். அடுத்த சில வினாடிகளில் இவர்கள் சென்ற அதே பாதையில் மற்றொரு இராணுவ விமானம் 26,500 அடி உயரத்தில் இவர்களது விமானத்தை கடந்து வேகமாகச் செல்வதை விமானிகள் பார்த்தார்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இராணுவ விமானங்கள் எந்த நாட்டு விமானங்கள் என்று ஸ்பெயின் நாட்டு விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பான CIAIACயின் அறிக்கையில் கூறப்படவில்லை. ஆனால் அதே வான்பகுதியில் விமானங்களை இயக்கிய சில விமானிகளுக்கான இணையதள கருத்து பரிமாறல் பக்கங்களில் இடமிருந்து வலமாக சென்றது ஸ்பானிஷ் விமானப்படையின் விமானம் என்றும், மேலே கடந்து சென்ற விமானம் அமெரிக்க விமானப்படை விமானம் என்றும் தகவல் பகிர்ந்துள்ளார்கள். அவர்கள் பகிர்ந்துள்ள தகவல்களின்படி இதில் 3 தரைக்கட்டுப்பாட்டு மையங்கள் தொடர்பு பட்டுள்ளன. ஒன்று ஸ்பெயினின் சிவிலியன் தரைக்கட்டுப்பாட்டு மையம், 2வது ஸ்பெயினின் விமானப்படை தரைக்கட்டுப்பாட்டு மையம், 3வது அமெரிக்க விமானப்படை தரைக்கட்டுப்பாட்டு மையம். ஸ்பெயின் வான்பகுதியில் இந்த 3 மையங்களும் ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கடைசி நேரத்தில் தான் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் போலிருக்கிறது.